வணக்கங்கம்மா. வணக்கம். இந்த தடவை யார் முதலமைச்சர் ஆவார்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி ஆகலாம். எடப்பாடிங்களா? இல்லையே, மறுபடியும் திமுக தான் வரும்னு சொல்கிறாங்களே. அது நான் எப்படி சொல்ல முடியுங்க? எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் 4 கட்சியில் இருக்கிறாங்க. சரிங்க. அதனால் ஒரு பயம் மனசுக்குள்ளே. ஆனால் வர்றது வந்து ஸ்டாலின் தான், அது உறுதி. ஆனால் நான் போகிறது வந்து இங்கே ஏடிஎம்கே தான் போயிட்டுருக்குறேன். அதில் பெரிய மகன் இருக்கிறேன், அதில் சின்ன மகன் இருக்கிறேன். சரிங்க. அதனால் 2 பேர்த்துக்கு பாகுபாடெல்லாம் போயிட்டுருக்குறேன். சரிங்க. யார் வந்தாலும் சந்தோஷம்தான். இவர் தான் அவர் தாங்கிறதையெல்லாம் சொல்ல முடியாது. 2 பேர் ஈக்குவலாக வந்தாலும் வரலாம். விஜய்க்கு நிறைய கூட்டம் வருது, அப்புறம் அவருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்களேம்மா. ஏங்க ஒரு நடிகரை கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டு என்ன அரசியல் தெரியும்? என்ன அரசியல் தெரியும்னு நினைக்கிறீங்க? இப்போ எம்ஜிஆர், கலைஞர் எல்லாமே அரசியல் இது சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். அந்த காலத்து மனுஷருக்கு வேற, இப்போ இருக்கிற மனுஷருக்கு வேற. நாமளும் ஆதியிலேருந்து நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு அவங்க அப்பனை சொன்னாலும் கூட தகு, சந்திரசேகர சொன்னாலும் கூட தகு. இவருக்கு என்ன தெரியும்? இவர் வாட்டுக்கு இவர் நடிச்சுட்டு இருந்தால் இவருக்கு இன்னும் மதிப்பு கூடிட்டு தான் இருக்குது. இவங்களை வந்து ஒரு 10 கெட்டவர் சம்பாரிச்சிட்டாருல்ல, அது தேவையில்லாத ஒரு வேலை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். வேறு யார் எப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல தயாரில் இல்லை. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அண்ணா வணக்கம்ண்ணா. வர்ற எலெக்ஷனில் யார் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? மோடி தலைமையில் இருக்கிற ஏடிஎம்கே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவாங்க நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. மீண்டும் அம்மா ஆட்சிங்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லைங்கிறீங்க. மற்றவங்களுக்கு என்ன வாய்ப்பு, எப்படி சொல்கிறீங்க வாய்ப்புங்கிறத? எதை வச்சு சொல்லலாம் வாய்ப்புங்கிறத? என்னத்தை செஞ்சாங்கங்கிறதுக்கு வச்சு சொல்கிறது வாய்ப்புங்கிறத? 5 வருஷம் இருக்கிறாங்க. 5 வருஷத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? மத்திய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இவங்க தட்டி கழிச்சிட்டு தான் இருந்தாங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்த ஒவ்வொன்றையுமே இவங்களுடைய பெயருக்கு பேர் மாற்றம் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி நாடகம் நடத்திட்டு இருந்தாங்க. மக்களுக்கு என்னென்னு செஞ்சாங்க? இல்லை மக்களுக்கு செய்ய வேண்டாமப்பா. பொதுப்படையான ரோட்டு வசதி, தண்ணி வசதி, சாக்கடை வசதி 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரோடு பராமரிப்புன்னு சொல்லி போட்டு ஆதி காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு ஒருக்காங்கிறது 10 வருஷமாச்சு. இப்போ என்னடான்னா ரோடே போடுறது கிடையாது. வேறு இந்த எலெக்ஷனுக்கு ரோடு பஞ்சர் போடுறாங்க அங்கங்கே. இதுகளுக்கெல்லாம் யாரோட காசு? நம்மளோட காசு. அவங்க சாப்பிட்றாங்க. இது கணக்காட்டுறது என்ன? ரோடு ஃபுல்லாக போட்ட மாதிரி. இப்போ சிங்கனூர்லேருந்து வெள்ளலூர் வரைக்கும் ரோடு போட்ட மாதிரி கணக்காட்டியாச்சு. ஆனால் பார்த்தோம்னா அங்கங்கே பஞ்சர் மட்டும்தான் போட்டிருக்குறாங்க. சும்மா குழி குண்டுகளுக்கு மட்டும்தான். ஏரியாவுக்குள்ளெல்லாம் வீதிகளுக்குள்ளெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு வார்டுகளுக்குள்ளே பூத்துகளுக்குள்ளே ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. ரோடும் வசதி, டிச்சு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, குப்பை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஆனால் வரி மட்டும் கேளுங்க, குப்பை வரி, தண்ணி வரி எல்லாமே. பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. பஸ்ஸுக்கு என்னத்தை ஃப்ரீ? கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி வரி ஜாஸ்தியாக இருக்குது, சொத்து வரி ஜாஸ்தியாக இருக்குது, நில வரி ஜாஸ்தியாக இருக்குது. இத்தனை முக்கிய காரணம் நம்ம ஓட்டு போட்டதுனால தானே. அவங்களுக்கு 5 வருஷம் அவங்க இருந்து என்னத்தை சாதிச்சாங்க? மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை கலக்கி ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? அதுவும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கொடுக்கறதையும் கெடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுக்காக எல்லாருமே யோசிச்சு நோட்டாக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிற சில இதுகளால் பார்க்குறேன் நான். அதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய கட்சியை சுயமாக யோசித்து சிந்தித்து ஓட்டு போடுங்க. சரிங்கண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. போடுறதும் போடுறீங்க, ஏடிஎம்கேக்கு போடுங்க. இது என்னுடைய இது. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வர்ற எலெக்ஷனில் யார் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியார் கண்டிப்பாக, உறுதியா. சரி சொல்லுங்கள், மேற்கொண்டு சொல்லுங்கள். அவர் எப்படி ஆவாருன்னு சொல்கிறீங்க? எப்படி ஆவார்னா, ஊழல் கட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் டிவிக்கே 41 பேர் கொலை பண்ண வருவார். அவருக்கு யார் ஓட்டு விடுவாங்க யாராச்சு? எடப்பாடியார் நல்லவர், எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க. அடுத்து சொல்கிறீங்க வர எலெக்ஷனில் எடப்பாடியார் தான் ஆட்சி அமைப்பார், இது உறுதி. எடப்பாடியார் தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கி எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா உட்காரு, உறுதி இது. விஜய் கூட்டம் தான் ஆஃபீஸ் செத்து போயிட்டாங்களா? கூட்டம் வந்தால் என்ன பண்ணுறது? கூட்டம் வந்தாலும் ஓட்டு போட்டுருவானா? சிரஞ்சீவி கூட்டங்குள்ளியா? சிவாஜி கூட்டங்குள்ளியா? சிவாஜி ஜெயிச்சிட்டாரா? இவர் ஜெயிச்சிருவாரா? பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரா? 20 நாளா சரக்கு போட்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் எங்கே இவர் ஜெயிப்பார்?
நீங்களே சொல்லுங்கள். கூட்டம் கூட்டிட்டா போதுமா? பூரா விசில் அடிச்சா குஞ்சுங்க, பூரா குழந்தை குஞ்சு இதுங்களுக்கு கூப்பிட்டு கூட்டம் காமிச்சேன்னுன்றது சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். கரெக்ட். 47 வயது கொண்டு இருக்காரு. கொலகாரன் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இவன் ஊழல் கட்சிக்கார, பூரா பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை. இவன் எப்படி ஆட்சிக்கு வருவா? எடப்பாடி 4 வருஷம் நல்லாட்சி கொடுத்துருக்காரு. 11 காலேஜ் கொண்டு வந்துருக்காரு பிஜேபி கிட்டேருந்து வாங்கி. அவர் தானே ஜெயிப்பார். ஜெயிச்சுன்னா 10,000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியார். அப்போ அவர் தானே ஜெயிப்பார். மாதம் 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியார். அவர் தானே ஜெயிப்பார். விவசாய கடன் ரத்துன்னு இருக்காரு, அவர் தான் ஜெயிப்பார். கல்வி கடன் ரத்துன்னு இருக்காரு, அவர் தான் ஜெயிப்பார். அம்மா ஆட்சி மீண்டும் மலர்ந்தே தீரும் 2026. வாழ்த்துக்கள்ண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கட்டும். கண்டிப்பாக உறுதியாக நடக்குங்க ஐயா. சரிங்க, ரைட். நன்றிங்க. நன்றிங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க, முதலமைச்சர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்கண்ணா? எனக்கு எடப்பாடி தான் ஆகணுங்க. எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகணுங்க. அம்மா விட்டுட்டு போனது வந்து எடப்பாடி தான் காப்பாற்றிட்டு இருந்தாருங்க. அது எடப்பாடி வந்தால் தான் நல்லா இருக்குங்க. மீண்டும் அம்மா ஆட்சி மலருன்னு சொல்கிறீங்க. அம்மாச்சி, ஆமாங்க, அம்மாச்சி வெற்றி பெறுங்க. மற்ற கட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. அது நான் சொல்ல முடியாதுங்க. ஆனால் அம்மா எங்கள் கட்சி வெற்றி பெறுங்க. கண்டிப்பாக வருங்க. கண்டிப்பாக வருங்க. 2026 ஏடிஎம்க்கு ரெட்டலை வெகு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுங்க. சரிங்கண்ணா, வாழ்த்துக்கள். நன்றிங்கண்ணா. சரி. சரி.